ஒரு காதல் ஜோடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு வயதான தாத்தா அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை கொஞ்சம் நீங்க தீர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் என்னன்னு கேட்க அதுக்கு அவரும் என்கிட்ட இந்த ஊசி மட்டும்தான் இருக்கு, இத வச்சுக்கிட்டு இந்த கிழிஞ்ச துணியை தைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்ட அந்த பையனும் ஐயா வெறும் ஊசியை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இந்த கிழிஞ்ச துணியை தைக்க முடியும் அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட அவரும் பக்கத்துல இருந்த பொண்ணு கிட்ட இப்ப என் கையில வெறும் நூல் மட்டும்தான் இருக்கு, ஊசி இல்ல, இப்ப இந்த கிழிஞ்ச துணியை தைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்ட அந்த காதல் ஜோடி ரொம்ப கோபமா என்னங்க ஐயா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஊசியும் நூலும் சேர்ந்தா மட்டும்தான் கிழிஞ்ச துணியை தைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அந்த வயதானவரும் எப்படி ஊசியும் நூலும் சேர்ந்தாதான் கிழிஞ்ச துணியை தைக்க முடியுமோ அதே மாதிரிதான் உங்களுடைய விரிசல் விட்ட இந்த உறவும், எந்த ஒரு விரிசல் விட்ட உறவா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விரிசலை சரி செய்யணும்னு நினைச்சா மட்டும்தான் அந்த விரிசலை சரி செய்ய முடியும். ஒருத்தர் மட்டும் அந்த உறவுல ஏற்பட்ட விரிசலை சரி செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா உங்க உறவுல இருக்கிற அந்த விரிசலை என்னைக்கும் சரி செய்ய முடியாது. நண்பா, உங்க உறவுல எப்படிப்பட்ட விரிசல் வந்தாலும் சரிதான்,